சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மீண்டும் கூட்டம் அதிகரித்ததை அடுத்து பக்தர்கள் 18 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, விவரங்கள். சுபா, சபரிமலை ஐயப்பன் கோவில மகர ஜோதி பூஜைக்காக கோவில் நடை கடந்த மாதம் 30ஆம் தேதி திறக்கப்பட்ட நிலையில மீண்டும் பக்தர்கள் கூட்டம் சபரிமலையில அலைமோதி வருதுதான் சொல்லலாம். அதாவது மண்டல விளக்கு பூஜையின் போது பார்த்தோன்னா பக்தர்கள் அதிகபட்சமாக 36 மணி நேரம் காத்திருந்தாங்க. அதாவது காரணம் என்னன்னு பார்த்தோன்னா தேவஸ்வம் போர்டு மற்றும் காவல்துறைகளுக்கு இடையே ஏற்பட்ட பனிப்போர் காரணமாக பக்தர்கள் பல மணி நேரம் காக்க வைத்தாங்க. இதனால பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் பார்த்தோன்னா அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் சபரிமலையில முகாமிட்டு பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த சூழலில் மீண்டும் அதே போன்ற ஒரு சூழல் தான் தற்போது சபரிமலையில நிலவி வருகிறது. பக்தர்களை பார்த்தோன்னா பம்பையில சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக வீணாக காக்க வைப்பதாகவும், அதன் பின்னர் மலையேறும் பக்தர்களை பார்த்தோன்னா மரக்கூட்டம், அப்பாச்சிமேடு, சரங்குட்டி இந்த பகுதியில 12 மணி நேரத்துக்கு மேல காத்திருக்க வைப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. அதாவது பக்தர்கள் நடந்து சென்றாலே போதும், ஆனா தேவையில்லாம இந்த பகுதியில் தங்களை வெகு நேரம் காத்திருக்க வைப்பதாகவும், அதே போல பார்த்தோன்னா நடைப்பந்தல் பகுதியில் சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருத்து அதன் பின்னரே ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய சூழலை தேவஸ்வம் போர்டும் காவல்துறையும் ஏற்படுத்தி வருவதாக சொல்றாங்க. இவ்வாறு செல்லும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், அதாவது குடிநீர் மட்டுமே வழங்கப்படுகிறது என்றும் இயற்கை உபாதை கழிப்பதற்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை என்று சொல்றாங்க. அதாவது இதுக்கு கூட்டத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா வருகிற 15ஆம் தேதி சபரிமலை கோயிலில் மகர ஜோதி விழா நடைபெற உள்ளது. இந்த விழாவிற்காக பார்த்தோன்னா அதாவது ஸ்பாட் புக்கிங், அதாவது நேரடி முன்பதிவு, அதாவது ஆன்லைன் முன்பதிவு அல்லாமல் நேரடியாக முன்பதிவு செய்யும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என கூறியதை அடுத்து ஆன்லைன் மூலியமாக முன்பதிவு செய்யாதவர்கள் சபரிமலையில தற்போது கூடி வர்றாங்க. இதனால பக்தர்கள் கூட்டத்தால் சபரிமலை அலைமோதி வருகிறது. சுமார் 18 மணி நேரமாக பக்தர்கள் காத்திருந்து பின்னர் ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய சூழல் தான் தற்போது சபரிமலையில நிலவி வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.